கீர்த்தீஸ்வரன் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு பக்காவான கமர்ஷியல் பேக்கேஜே கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பிரதீப்போட அட்ராசிட்டிஸ் ப்ராங்க்னு ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுது. இதோட ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரினால அதுவே ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. அந்த ஸ்டோரியை பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஸ்க்ரீன் பிளேல இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. மெயின் லீட்ஸோட கேரக்டர் ஆர்க்குமே ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக தான் இருந்தது. கதையை சுவாரஸ்யப்படுத்த கொஞ்சம் சினிமா லிபர்ட்டி எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை பெருசாக யோசிக்க வைக்கல. ஹானர் கில்லிங் பற்றின சோஷியல் மெசேஜ், அதுக்காக இவங்க யூஸ் பண்ண டயலாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். ஓப்பனிங் அண்ட் இன்டர்வல் சீன் ரெண்டுலேயுமே மேரேஜ் ஹாலில் ஒரு சீக்வன்ஸ் வருங்க. ரெண்டுமே செமையாக வந்திருக்கு. ஓப்பனிங் சீன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஃபன்ஃபில்டாக இருக்கும். இன்டர்வலில் ஹீரோ ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெசிஷன் எடுத்ததும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுமே செமையாக எழுதியிருக்காரு டேரக்டர். படத்தோட ஹீரோ எப்படிப்பட்டவர்னு அந்த ஒரு பாயிண்டில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்படியே இதில் உள்ள பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் பாயிண்ட் வர வரைக்கும் கதையை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஃபீல் தாங்க வந்துச்சு. அதே மாதிரி பிரதீப்க்கு மேட்ரிமோனியோட பொண்ணு தேடுற சீன்லாம் செமையாக லேக் ஃபீல் ஆச்சு. சில கேரக்டரோட ஆர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாத ஃபீலும் வந்துச்சு.